கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்மணி அன்பு ரெண்டு பேருமே ரவுடின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அன்பு வந்து ரொம்பவே பொறுமையா பேசிட்டு இருக்காங்க. அண்ணே, உங்க ஆளுங்க தானே இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க. அதனாலதான் அவங்க வந்து அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க, அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே ரவுடி வந்து பாத்தீங்கன்னா கண்மணி பத்தி தப்பா பேசிட்டாங்க. இந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கினதுக்காக நீங்க போய் என்ன கூட்டிட்டு வந்தீங்க. இவ கை படக்கூடாதான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு ஏங்கி போயிருக்கேன் தெரியுமா? இங்க பாருமா, என்ன நீ அடி அடிமா அடி சொல்றேன்ல, அடி அடின்னு சொல்லிட்டு இப்ப ரவுடி வந்து சொன்னதோ உடனே கண்மணியை பிடிச்சி கண்மணியோட கையை வச்சு அன்பு ஒரு அடி கொடுக்குறாங்க ஒரு ரவுடிய. அவங்க அப்படியே கீழே போய் விழுந்துடுறாங்க. அண்ணே, நான் வந்து சொன்னேன்ல, நான் இப்படிதான் சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசினதோ உடனே வந்து எங்கடா ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. போய் பார்த்தா அன்பு கண்மணி ரெண்டு பேருமே ஒரு ஓரத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. உடனே அன்பு கண்மணி ரெண்டு பேருமே இடிச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம கண்மணி வந்து எதுக்காக என்ன இடிச்ச, ஏன் இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ண நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல கண்மணிக்கு. நீ தேவையில்லாத பிரச்சனை வந்து பண்ண வேண்டாம்னு அவனுக்கு சொன்னேன், என் பேச்சு நீ கேட்டியான்னு சொல்லிட்டு இப்ப அன்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு கண்மணி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க உடனே கத்தி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வருது. அப்ப வந்து ரவுடி தான் இருக்காங்க. ரவுடி வந்து என்ன எங்க கிட்ட இருந்து ஒழிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி அன்புக்கு ரொம்பவே கோவம் வருது. கண்மணி வச்சு அன்பு அந்த ரவுடிங்களை செமையா அடி அடி நடிச்சு அவங்கள ஓட விட்டுறாங்க. இப்ப நம்ம கண்மணி அன்பும் ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கண்மணிக்கு அன்புவை பார்த்து கண்மணிக்கு அன்பு வந்து காப்பாத்தினதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வெண்ணிலாவை காட்டுறாங்க. வெண்ணிலா வந்து அன்புவை தேடி ஒரு காட்டுக்கு வந்துடுறாங்க. காட்டுக்கு வந்து பார்த்தா அன்பு அன்பு எங்க இருக்கீங்க அன்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா தேடிட்டு வந்து இருக்காங்க. உடனே அங்க ஒரு பிச்சைக்காரர் ஓடி வராங்க. பிச்சைக்காரர் ஓடி வந்து வெண்ணிலா வெண்ணிலா என்ன தெரியுதா, நீ வந்தியா? நான் தான் உன் அன்பு வந்திருக்க வெண்ணிலா, எப்படி இருக்க வெண்ணிலா, வா வெண்ணிலா வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீ யாரு நீ யாருன்னு சொல்லி கேட்க நான் தான் உன்னுடைய அன்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க வெண்ணிலா. இது எல்லாமே சிவகாமி கார்த்திகோட பிளான் தான். அவங்க ஒரு ஓரமா நின்று வெண்ணிலா அவஸ்தைப்படுறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பிச்சைக்காரருங்க அங்க வந்து வெண்ணிலா, நீ தான் என்னுடைய வாழ்க்கை, நீ தான் எனக்கு எல்லாமே. இத்தனை வருஷமா நான் இந்த காட்டுக்குள்ளவே இருந்து என்ன நான் தொலைச்சிக்கிட்டேன். இப்ப நீ என் கூட நீ வந்துட்ட இல்ல, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்டதும் வெண்ணிலா வந்து ஒரு பக்கம் கத்துறாங்க, ஒரு பக்கம் துடிக்கிறாங்க. வெண்ணிலாவால எப்படி வந்து இங்க இருந்து தப்பிச்சு போறதுன்னு தெரியாம ரொம்பவே வெண்ணிலா வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப சிவகாமி அவளுக்கு அன்பு இருக்கிற இடமா தெரியணும். இனி அவ அன்புன்ற பேரை கூட கேட்க கூடாது. அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப வெண்ணிலாவும் ரொம்பவே பதட்டத்தோட வெண்ணிலா வந்து அங்க இருந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. இப்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க சிவகாமி. இனி அன்புன்ற பேரை அவ கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அபர்ணாவை காட்டுறாங்க. அபர்ணா வந்து நிலன் சின்னசாமி அதே மாதிரி தர்மதுரைக்கு வந்து நம்ம அன்பு வந்து ஃபைட் பண்ணதை சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் தெரியுமா, 20 பேருக்கு மேல கத்தி கட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா எனக்காக அன்பு வந்து எனக்காக கஷ்டப்பட்டாரு தெரியுமா நல்லா சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை பார்த்ததுமே நிலனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதை பார்த்து என்ன பதில் சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்துல கண்மணி வந்து இருக்காங்க. அபர்ணா வந்து சொல்றாங்க, அன்பு எனக்காக சண்டை போட்டாரு, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு நல்லா சொல்லிட்டு மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டு ரொம்பவே வந்து சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. அபர்ணா வந்து அன்பு இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க, கண்மணியும் ஒரு ஓரமா திரும்பிக்கிறாங்க. அப்ப காவேரி வந்து அபர்ணா என்னமா பேசிட்டு இருக்க, யாரு உனக்காக சண்டை போட்டது, அன்பு எனக்காக சண்டை போட்டாரு, கண்மணியை வச்சு அந்த ஆளுங்களை அடிச்சாங்க, இந்த வீடியோவை பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே கண்மணி அந்த பக்கமும் அன்பு அந்த பக்கமும் போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம அன்பு வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுங்கன்னு சொன்னா சின்னசாமியும் முடியாது சொல்றாங்க, நிலனும் முடியாதுன்னு சொல்றாங்க. இதை நீ எடுத்த ஆர்டர், நீ தானே பண்ணணும். இல்ல அப்படி ஒண்ணும் கிடையாது, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா செய்யணும்ல, அப்படியெல்லாம் முடியாது, உனக்கு தேவைக்கிறது நீயே செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சின்னசாமி சொன்னதும் அன்புவே இந்த பக்கம் இதையும் பாக்குறாங்க அதையும் பாக்குறாங்க. மாறி மாறி அன்புவே வந்து செய்யறாங்க. திடீர்னு அன்புக்கு ஒரு மாதிரி தலை வந்து சுத்தல் வர மாதிரி இருக்கு. உடனே அன்பு வந்து என்னாச்சு, நமக்கு இப்படி தலை சுத்துது, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.
அன்பு வந்து சுகர் டேப்லெட் வந்து காலையில எடுத்துக்கவே இல்லை. ஐயோ, வர்ற அவசரத்துல நம்ம சுகர் டேப்லெட்டை எடுத்துக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அன்பு ஒரு பக்கம் இருக்க, திடீர்னு அன்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுத்தலா ஒரு மாதிரி டயர்ட் ஆகுறாங்க. உடனே சின்னசாமி நீலன் 2 பேரும் வந்து, டேய் இவன் நடிக்கிறான்டா, நம்ம வேலை செய்யணுன்றதுக்காக இவன் நடிக்கிறான், இவன் இங்க இருந்தா நம்மளும் இப்படியேதான் இருக்கணும், வா போக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அன்பு வந்து என்னால முடியலன்னு சொல்லி கத்துனா கூட அதை பொருட்படுத்தாம சின்னசாமி நீலன் 2 பேருமே கிச்சனை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஒரு கட்டத்துல அடுப்பை வந்து அன்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப நம்ம கண்மணி எங்க யாரையும் காணோம்னு வந்து பாக்குறாங்க. அங்க நம்ம அன்பு மயக்கத்துல இருக்கிறத பார்த்து கண்மணிக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பு கண்ணு திறந்து பாருங்க அன்பு, அன்பு கண்ணு திறங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகுறாங்க. ஆனா அன்பு வந்து கண்ணை திறக்கிறதே இல்ல. என்னாச்சு அன்புக்கு, ஏன் அவர் இப்படி இருக்காரு, என்னாச்சும் தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. அப்ப வந்து கரெக்டா அன்பு ஒருவேளை ஒழுங்கா டேப்லெட் போட்டிருக்க மாட்டாரு போல, அதனாலதான் அவருக்கு இப்படி இருக்க போலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உடனே அந்த இடத்துல வந்து சுகர் பக்கத்துல இருக்க சுகரை எடுத்து அன்பு இந்தாங்க சாப்பிடுங்க அன்பு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போயிட்டு அன்போட பேக்ல இருக்க அதை எடுத்துட்டு வந்து நம்ம அன்புக்கு போடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அன்பு வந்து பழைய நிலைமைக்கு ரெக்கவர் ஆகுறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, திடீர்னு இப்படி மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, வர்ற அவசரத்துல சுகர் டேப்லெட் போட மறந்துட்டேன், அதனாலதான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப அன்பு வந்து சொல்றாங்க. உடனே அன்பு கண்மணியோட கையை பிடிச்சு ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. கண்மணி, எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா முதல் ஆள வந்து நீதான் வந்து எனக்காக வந்து முதல்ல நிக்கிற. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் உயிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எப்படிதான் நீ தெரிஞ்சுக்கிறியோ தெரியல, எனக்காக நீ வந்து நிக்கிற. இதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி ப்ரௌடா பேசிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து இப்ப என்ன செய்யணும் நீங்க அத நான் செய்யறேன்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னதும், எதுக்கு உனக்கு வேலை, நானே பாத்துக்கிறேன் விடுன்றாங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதும் உடனே வந்து இதெல்லாம் போடுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அன்பு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்ல கண்மணி அதை நல்லாவே நீட்டாவே ரொம்பவே அழகாவே செஞ்சு முடிச்சிடுறாங்க. இப்ப டேஸ்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு கண்மணி கொடுக்க அன்பும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதை வந்து என்ன பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அன்புக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. இதை நினைச்சு அன்பு ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் நம்ம கண்மணி அன்பா பாசமா பாத்துக்கிட்டதையும் நினைச்சு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க பாட்டி அடிச்ச விஷயத்தையும் நினைச்சு ரொம்பவே குழப்பத்துல வந்து அன்பு இருக்காங்க. இப்ப கண்மணி வந்து சாப்பாடு எல்லாமே பாருங்க, நான் செஞ்சது சரியா போச்சுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் கொடுக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. அன்பு எப்படி செய்வாங்களோ அதே போலவே இருக்கு. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அன்பு வந்து. இப்ப ஜீவா வராங்க, அந்த ஸ்கூலோட கண்டக்டரும் வராங்க. அவங்க வந்து சாப்பாடை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலன்னு சொல்லிட்டு சாப்பாடை டேஸ்ட் பண்றாங்க. வேற லெவல் செம டேஸ்டா இருக்கு. இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க. வேற லெவல்ல இருக்கேன்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா வந்து இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணி வந்து அன்புவுக்கு, இங்க பாருங்க, என்ன பிரச்சனை எப்படி இருந்தாலும் என்ன வேலை எப்படி இருந்தாலும் உங்க உடம்புல வந்து நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி வந்து சொன்னதும் இதை கேட்ட அன்பு, இனி நான் பாத்துக்கிறேன், எனக்காக நீ வந்து பண்ண ஹெல்ப்புக்கு எப்படி உனக்கு நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏற்கனவே ஜீவா வந்து எனக்கு வார்னிங் தான் கொடுத்திருந்தாரு. அவருடைய நம்பிக்கையை என்னால காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல கடவுள் மாதிரி நீ வந்து எனக்கு உதவி பண்ணல. அதை நினைக்கும் போது எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அன்பு வந்து கண்மணி கிட்ட சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, இது நம்மளோட ரெஸ்டாரண்ட், எது ஒரு கெட்டது நடந்தாலும் ஒட்டு மொத்தமா இருக்க எல்லாருக்குமே அது கெட்டதா தான் முடியும். எது ஒரு நல்லது நடந்தாலும் அது ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் நல்லதாவே நடக்கும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லதாவே நடந்தா நல்லதுதான் சொல்லிட்டு இப்ப நம்ம கண்மணி வந்து சொல்றாங்க. இதை கேட்ட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம அன்பு வந்து. இப்ப ஜீவா அன்புன்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம அன்புவை கட்டி பிடிக்கிறாங்க. என்னாச்சு ஜீவா, நான் செஞ்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, வேற லெவல் செம டேஸ்டா தரமா செஞ்சிருக்கீங்க. அவங்க ஸ்கூலோட ஒட்டுமொத்த கான்ட்ராக்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸா நமக்கு 20 lakhs கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அன்பு கண்மணிக்கு வேற லெவல் பயங்கர சந்தோஷமாயிடுது. நிஜமாவான்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆமா, இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே சின்னசாமி நிலன் வந்து, எப்படி அவன் கேவலமா தான் செய்ய போறான், இவனுக்கு ஏது கிடைக்க போகுது ஆர்டர் நம்ம நினைச்சிட்டு இருந்தா கடைசியில இவனுக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சா, என்னால இதை நம்பவே முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்கிங்ல இருக்காங்க. இப்ப உடனே வந்து நம்ம
ஜீவா வந்து எல்லாருக்குமே பார்ட்டி கொடுக்க போற இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்க பிக் கான்ட்ராக்ட். இதை நம்ம நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். இதுக்கு கண்டிப்பா நம்ம அன்புக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. உடனே அன்பு, இல்ல இது கண்மணிக்கு தான் போய் சேர வேண்டிய கிரெடிட். நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். திடீர்னு எனக்கு சுகர் லெவல் லோ ஆயிட்டதுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அப்ப கண்மணி தான் நேரத்துக்கு வந்து எனக்கு உதவி பண்ணி அவ தான் இந்த கான்ட்ராக்டை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்கா. ஒருவேளை அவ வரலைன்னா அந்த டைமுக்கு என்னால முடிச்சிருக்கவும் முடியாது. நான் வந்து திரும்பவும் உங்ககிட்ட கெட்ட பேர் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம அன்பு வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. இத கேட்டதுமே உடனே நிலன் வந்து சின்னசாமி கிட்ட, செஃப் அவரு நிஜமாவே அவருக்கு உடம்பு முடியாம தான் இருந்திருக்காரு. நம்ம தான் அவருக்கு உதவி பண்ணாம போயிட்டோம். ஏன் செஃப் இப்படி பண்ணிட்டுங்க? ரொம்பவே தப்பு இல்லையான்னு நல்லா சொல்லி கேக்குறாங்க. டேய் விடடா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் நிஜமாதான் மயக்கம் போட்டு விழுந்தானான்றது நமக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதுனே தெரியல சின்னசாமிக்கு. உடனே கண்மணி வந்து நேரா சின்னசாமி கிட்ட போயிட்டு, நீங்க கிச்சனை விட்டு வந்ததை நான் பார்த்தேன். ஏன் இப்படி பண்ணீங்க? ஒருத்தர் ஆபத்துல இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சோ இப்படி அஜாக்கிரதையா இருக்கிறது தப்பு இல்லையா? உங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதுக்காக நீங்க ஏன் இப்படி பண்ணணும் சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேக்குறாங்க. உடனே நிலன் சின்னசாமி அவரு என்கிட்ட வேலையா சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க பிடிக்கல. ஸோ அவர் நடிக்கிறாரோ நாங்க நினைச்சோம். இதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே ஜீவா வந்து கோவப்படுறாங்க. இங்க பாருங்க சின்னசாமி அண்ணன், நீங்க என் அப்பா காலத்துல இருந்து இதுக்கு ஹோட்டலுக்கு செஃபா நீங்க இருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஒருத்தர் உயிருக்கு போறாரு, அதை கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு உங்க மனசுல அப்படி என்ன பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு? இவர் வசதி அவங்க தாழ்வுனால இப்ப வரைக்கும் நான் யாரையும் பார்த்தது கிடையாது. உங்க எல்லாருமே நான் ஒன்னா தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க செஞ்ச வேலை தப்பு இல்லையா? ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட சின்னசாமி, என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அன்போட பெஸ்டா நான் இல்லை அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? அப்படி தானே மீன் பண்றீங்க? அவன் நடிக்கிறானோன்னு தோணுச்சு, அதனால தான் நான் வந்தேன். இதுல எந்த தப்பும் எனக்கு இருக்க மாதிரி தெரியல. உங்களுக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து சின்னசாமி பேசிட்டு இருக்காங்க. உடனே அன்பு வந்து, விடுங்க ஜீவா, இனி நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய மிஸ்டேக் தான். மாத்திரை போடாம வந்தது என்னுடைய தப்பு தான். உடம்பு முழுக்க இவ்வளோ வியாதி வச்சுக்கிட்டு இவன் வந்து பேசுற பேச்சை பாருன்னு சொல்லி சின்னசாமி அன்புவை பத்தி ரொம்பவே தாழ்வா பேசினதும் கண்மணிக்கு பயங்கர கோவமா வருது. அவர் உடம்பு முழுக்க நோயை வச்சிருந்தா உங்களுக்கு என்ன வச்சு காட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நோயோட இருக்கவங்க எல்லாரும் கெட்டவங்களும், நோய் இல்லாம இருக்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. உங்களை விட கீழ்த்தரமானவங்க யாரும் கிடையாது. நீங்களாம் ஒரு மனுஷ பிரிவை இருக்கிறதுக்கே வந்து அருகதை கிடையாதுன்னு நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே ஜீவா வந்து, கண்மணி ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அவர் தான் ஏதோ அறிவு கெட்டத்தனமா பேசுறாருன்னா அதுக்கு பதில் பேசுற மாதிரி நீ ஏன் பேசுற கண்மணின்றாங்க. பின்ன என்ன, ஒருத்தரை பத்தி இப்படி கீழ்த்தரமா பேசினா அதை பார்த்துக்கிட்டு பொறுமை இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது ஜீவா. நீ வேணும்னா பொறுத்துட்டு இருக்கலாம். என்னால் அப்படி இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. பாவம் ஜீவா, எதுக்காக அவங்க அப்படியெல்லாம் பேசணும் சொல்லுன்றாங்க. சின்னசாமி, நீங்க பேசினது ரொம்பவே தப்பு. ஒழுங்கா கண்மணி வந்து மன்னிப்பு கேளுங்க, அன்புக்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க. நான் பேசினது தப்பெல்லாம் எனக்கு தெரியற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பேசினது எந்த விதமான தப்பும் கிடையாது. நான் பேசினது சரிதான். அவனுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் அவன் இப்போ வரைக்குமே வந்து எதுலையுமே சாதிக்க முடியாம இருக்கான். இவெல்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு ரொம்பவே கீழ்த்தரமா வந்து அன்புவை பேசினதும் கண்மணியால தாங்கிக்க முடியல. வயசுல பெரியவங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்க மேல கையை வைக்காம போறேன். திரும்ப இன்னொரு முறை என் புருஷன் அன்புவை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசுனீங்க, உங்களை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு போறாங்க. இதை கேட்ட ஜீவாவுக்கு அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. அபர்ணாவும் ஒரு பக்கம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னது புருஷனான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே தேன்மொழி ஜீவா கிட்ட வந்து, ஜீவா சார், அன்புதான் கண்மணியோட புருஷன். அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுல இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. அன்புவை பத்தி பேசினதும் அவளால தாங்கிக்க முடியல. அதனாலதான் கோவப்பட்டு பேசிட்டு போறா. தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி தேன்மொழி எல்லா உண்மையும் ஜீவா கிட்ட சொல்றாங்க. அன்புவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஒருத்தர் அன்புவை பத்தி தப்பா பேசினதுமே யாரு என்னன்னு கூட பார்க்காம அந்த அளவுக்கு நம்ம கண்மணி கோவப்பட்டு அன்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அன்பு அப்படி பண்ண கிடையாது. கண்மணிக்காக அன்பு வந்து துணையா நிக்க கிடையாது. அவங்க பாட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு பாட்டி பக்கம் நின்றதை நினைச்சு அன்பு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. கண்மணி எனக்காக யாருனாலும் பார்க்காம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா.
ஆனால் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையே. எல்லா தப்பும் என் மேலே தான். நான் கண்மணிக்கு துணையாக இருந்திருக்கணும், கண்மணிக்கு உறுதுணையாக இருந்திருக்கணும். நான் இப்போவே போகிறேன். கண்மணி என்னை மன்னிக்கலைன்னா கூட அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது நான் கண்மணி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அன்பு வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கண்மணி அன்புவை ஏற்றுக்கிட்டு வாழ அவங்க வந்து சம்மதிப்பாங்களாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.